வாங்க இன்னைக்கு ஒரு கதைக்குள்ள போகலாமா? ஒரு வீட்டில் பாட்டியும் பேரனும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். இந்த பாட்டியோட பழக்கம் என்னன்னா, தினம் சமையல் செஞ்சிருக்கும்போது பேரனுக்கும் தனக்கும் சமைச்சிக்கிறதோட இன்னொரு ஆளுக்கு சேர்த்து சமைப்பாங்களாம். சமைச்சிட்டு கொண்டு போய் ஜன்னலில் வச்சிருவாங்களாம். வச்சுட்டு இருந்துருவாங்களாம். இதே மாதிரி என்னன்னா, வழிபோக்கர் ஒருத்தர் நொண்டி நொண்டிட்டு தினம் வருவாராம். அந்த ஜன்னல் இருக்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாராம். ஆனால் 2வது நாள் வரும்போது அந்த பாட்டி இவர் என்ன ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் வாங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு யோசனை பண்ணாங்களாம். பாட்டி ஜன்னல் பக்கத்துலேயே ஒளிஞ்சிருந்து உட்காந்துருந்தாங்களாம். இந்த வழிபோக்கர் அடுத்த நாள் அதே மாதிரி சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். கெட்டது செஞ்சால் அது உங்களுக்கு சேரட்டும், நல்லது செஞ்சாலும் உங்களுக்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டாராம். இந்த பாட்டி தினம் நம்ம சாப்பாடு வைக்கிறோம், ஒரு நாள் கூட நன்றி உங்கள் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு கூட இந்த ஆள் சொல்ல மாட்டேன்றாரு. இந்த ஆளுக்கு நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்களாம், அடுத்த நாள் சமையலில் நிறைய மிளகா பொடியை போட்டு சமைச்சு வச்சுட்டாங்களாம். ஜன்னலில் போய் யோசனை பண்ணி பார்த்தாங்களாம். ஐயோ நம்ம பண்ணுறது தப்பாச்சே, நம்ம இது சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம்ல. அப்போது இது நம்ம திருப்பி எடுத்து சமைச்சிருவோம் அப்படின்ட்டு போய் ஜன்னல்லேருந்து திருப்பி அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லபடியாக சமைச்சு கொண்டு போய் ஜன்னலில் வச்சுட்டாங்களாம். இவங்க பேரனுமே 2 நாளாக ஆளவே காணோம், வேலைக்கு போன பையன். சரி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு 5-6 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பேரன் ரொம்ப டயர்டாக, ரொம்ப சோகமாக, ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்குள்ளே வந்தாப்புலையா. இப்போ பாட்டி பார்த்துட்டு, என்னப்பா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 5 நாள் ஆயிருக்குமே நீ வெளியில் போய் அப்படின்னா. ஆமாம் பாட்டி, நான் வேலை தேடி போனேன், வேலை எனக்கு கிடைக்கல, சரி திரும்ப வீட்டுக்கே வந்துடலான்னு வந்துட்டு இருக்கப்ப நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்போ ஒரு வழிபோக்கர் வந்தார், வந்துட்டு எனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாரு. அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு வர்றேன், எனக்கு ரொம்ப பசியை ஆற்றினார் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. பாட்டிக்கு ஒரு செகண்ட் யோசனை பண்ணாங்களாம். அந்த மிளகா பொடி போட்ட சாப்பாடு அவங்க வச்சிருந்த அன்னைக்கு தான் இந்த பேரண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காரு. அப்போது இந்த மிளகா பொடி சாப்பாடை பேரனுக்கு கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு பேரனோட கதி என்ன ஆயிருக்கும்? அதுதான் கெடுதல். நம்ம நினச்சோம்னா அந்த கெடுதல் திருப்பி நமக்கே வரும். நல்லது நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக திருப்பி வரும். அதே தான் நம்மளும் வாழ்க்கையில் நல்லதே பண்ணுவோம், நல்லதே செய்வோம்.